ஒரு கேஸ் ஆல்ரெடி சால்வ்டுன்னு எல்லாரும் நம்புறதுக்கப்புறம் அது திரும்பவும் ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும்? வெல்கம் டு சோ சினிமாட்டிக். வேக்கப் டெட் மேன் ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர். இந்த கதையோட ஒன்லைனர் என்னென்னா, ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பழைய சீக்ரெட் ஸ்லோவாக வெளிவருது. உண்மை போய் ரெண்டுமே கலந்துருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் சஸ்பெக்டாக மாற கடைசியில் இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் கதையே. இந்த மூவியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு நான் பார்த்தது ஸ்ட்ராங் மிஸ்ட்ரி செட்டப்பும் அண்ட் ரைட்டிங்கும் தான். நல்லா போயிருந்தது ரைட்டிங் எல்லாமே. அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ட்விஸ்ட் எனக்கு என்கேஜிங்காக ஒர்க் ஆகிருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் லைக் மெயின் லீட் டேனியல் கிரேக் பற்றி சொல்லி ஆகணும். ஆல்ரெடி பாண்டாக பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் சொல்லி ஆகணும். இதில் வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆகிருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சாலிட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்கே சைலன்ஸ் வேணுமோ அங்கே சைலன்ஸ், அண்ட் எங்கே சஸ்பென்ஸ்க்கான ஒரு மியூசிக் வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் லொக்கேஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பற்றியும் சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போனோம்னா, ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பில்ட் ஆகுது. இது நெகட்டிவில் போகிறதா பாசிட்டிவில் போகிறதுன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. ஏன்னா ட்ராமாவுக்கு ஒரு அந்த ஸ்லோ பேஸ் தேவை. பட் அது தேவையான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, இது நெகட்டிவ்ஸ் வேணாம், அப்படியே நியூட்ரலில் போட்டுடலாம் இதை. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில் தான் அந்த ஸ்லோனஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து போன விதமே உங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு மிலா குனிஸ், ஜார்ஜ் பெர்லின், ஜெர்மி ரெனர், பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்க வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கான ஸ்கோப் இல்லையோன்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நீங்கள் படம் ஃபுல்லாக பார்க்குறது வந்து டேனியல் கிரேக்கோட கண்ணு வழியாக தான் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. சில ட்விஸ்ட்லாம் ப்ரெடிக்டபுளாக ஃபீல் ஆகுது. ரன் டைம் டைட்டாக இருக்கிறதுனால அந்த பேசிங் ஆஃப் த ஃபிலிம் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சு. நீங்கள் வந்து நிறைய க்ரைம் த்ரில்லர்ஸ் இந்த மாதிரி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி எது நோக்கி போகுது அப்படின்றது சின்ன ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும். சரிடா இது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கும், உங்களுக்கு சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலில் இருக்க மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்விஸ்ட் இருக்குது. பட் பெருசாக நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. ட்விஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி பார்க்க பிடிக்குன்னா இந்த படம் வந்து நீங்கள் ஒர்த் வாட்சிங் தான். நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. சரி, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ஹோஸ்ட், சைனிங் ஆஃப்.